வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வடை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடைனா இது சாதாரணமான வடை நம்ம செய்கிறோமே, மசாலா வடை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நான் ஒரு டம்ளரு கடலப்பருப்பு எடுத்து 1 மணி நேரமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் அந்த டம்ளர்லேயே 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து அதையும் தனியாக ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தெளித்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடலப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, தண்ணியில் கொஞ்சம் நைஸாகவே இருக்கணும். இந்தமாரி நைஸாகவே அரைச்சி எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்க மாட்டீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பருப்பும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இந்தமாரி செய்யும்போது நல்லாவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த உளுந்து மாவோட கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு சேர்த்து விட்டுட்டு இப்போ நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி, ஒரு துண்டு பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவோட சேர்த்துக்கலாம். இந்த வடை மொறுன்னு இருக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லியிருக்கேன். அதுபடி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மொறுன்றதுக்காக சீக்ரெட்னு சொன்னது அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்தமாரி சேர்த்து செய்யும்போது மேலே மொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும், இது உளுந்து வடையா இல்லை கடலப்பருப்பு வடையான்னு தெரியாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் நம்ம மாவில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு அடுப்பில். இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி கையில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானது மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். மீடியம் தீயிலே தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ வடை போட்டாலும் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஒரு 2 போட்டது திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்தமாரி செஞ்சு ஒரு பால் பாயாசத்தோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த வடை. இது மசாலா வடையா உளுந்து வடையானே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா மிதமான தீயில் தான் வச்சுக்கணும். அடுப்பை கூட்டியோ குறைக்கவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா வடையும் திருப்பி விட்டுட்டேன். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம இப்போ இந்த வடையை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு 4 வடையை வச்சு மேலே பாயாசத்தை ஊற்றி பால் பாயாசம் சாப்பிட்டோம்னா
அப்படி ஒரு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்தமாரி வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு